2012 வேதாத்ரி பேஸ்ல ஆரம்பிச்சது. அப்படியே பண்ண ஆரம்பிச்சதுதான். அப்படியே மெல்ல 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 கொடுத்துட்டு வந்தோம். ஸோ ஃபர்ஸ்ட் இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, பட்ஜெட் பெருசா இருக்காது, பெருசா மருத்துவம் இருக்காது. ஆனா அங்க கொடுக்குற மருந்து ரொம்ப சின்ன மருத்துவமா சின்ன மருந்தா இருக்கும். ஒரு எக்ஸாம்பிள் திருபலா அப்படின்னு இருக்கும். இந்த குணப்படம்ங்கிற விஷயத்தினாலதான் இப்படி வந்திருக்குங்கிறத உங்களுக்கு புரிஞ்சுக்க முடியாது. அலோபதி மெடிசன் நான் கிரிட்டிசைஸ் பண்ணல. நீங்க மருந்துங்கிறது எடுக்க வேண்டியது வராது. உங்க வீட்டுல இருக்கக்கூடிய உணவுப் பொருட்களே மருந்தாக செயல்படும் அளவுக்கு மாறி இருக்கும். அதுவே போதுமானது. சொல்லடி சிவசக்தி, என்னை சுடர்மிகும் அறிவுடன் படைத்து விட்டாய், வல்லமை தாராயோ இந்த மானுடம் பயனுற வாழ்வதற்கே. ஐயா, நான் சொன்ன மாதிரி மோஸ்ட் ஆஃப் என்னுடைய இன்டர்வியூஸ் உங்களை நேரா பார்க்க வரும்போது சொன்னேன், இன்டர்வியூஸ் எல்லாமே ஆல்மோஸ்ட் டிவைன் பிளான்ன்றது தான். உங்களை பத்தி உண்டான ஒரு ஃபீட் வந்து நான் திடீர்னு பார்க்கும்போது வந்தது. அதை நீங்க நடத்துற யோகா கிளாஸஸ் பத்தி அதை பார்த்து, அதுக்கப்புறம் வெப்சைட் அதெல்லாம் பார்க்கும்போது உங்க ப்ராடக்ட்ஸ் பத்தி அதெல்லாமே வந்து தெரிஞ்சுது. ஸோ நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கும் போது நீங்க சொன்னது வந்து யோகா கிளாஸஸ் அதெல்லாமும் நீங்க எடுத்துட்டு இருக்கீங்கன்றது தெரியும். அப்ப டிசீசஸ்க்கு உண்டான மெயின் ஒன் ஆஃப் த ரீசன்ஸ் வந்து கர்மாவும் ஒரு ஃபேக்டர் அப்படின்னு வந்து சொன்னோம். அப்ப இந்த மெடிடேஷன், அந்த யோகா கிளாஸஸ் நீங்க எடுக்கிறத பத்தி வியூவர்ஸுக்கு ஒரு ஜஸ்ட் ஒரு ஐடியா கொடுங்க. தேவைப்படுறவங்க உங்க வெப்சைட்டை பார்த்துட்டு வரட்டும். 2012 இருந்து ஃபர்ஸ்ட் ஒரு இன்டகிரேட்டட் யோகா மாதிரி தான் வச்சுக்கோங்களேன். எல்லா இடத்துக்கும் நல்ல விஷயங்கள் எடுத்துதான் 2012 வேதாத்ரி பேஸ்ல ஆரம்பிச்சது. அப்புறம் எங்கெங்கெல்லாம் நல்ல விஷயங்கள் இருக்கோ அது எல்லாம் எடுத்து அப்படியே பண்ண ஆரம்பிச்சதுதான். அப்படியே மெல்ல 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 கொடுத்துட்டு வந்தோம். நீங்க அந்த பழைய வீடியோ பார்த்து 2012 இருந்து இதுல இருந்து இருக்குங்க நிறைய விஷயங்கள் இருக்கு. அப்படியே என்னென்ன நல்ல விஷயங்கள் எங்கெங்க இருக்கோ அதெல்லாம் இன்டகிரேட் பண்ணி மைண்ட் ரிலேட்டட் விஷயங்கள், முடிஞ்ச அளவு மெடிசன் இல்லாம ஒருத்தருக்கு ஹீல் எப்படி பண்ண முடியுமோ அதுதான் ப்ராசஸ். அதுல அந்த ஃபீட்பேக் ஒவ்வொருத்தரும் உங்க அந்த வீடியோஸ்ல கொடுத்துருக்க அந்த கிளாஸஸ் அட்டென்ட் பண்ணி அவங்களுக்கு அந்த டிசீசஸ் கியூர் ஆனது, லைஃப்ல வந்து பெரிய சேஞ்சஸ் ஒவ்வொருத்தரும் அந்த ஃபீட்பேக் கொடுத்துருக்காங்க, இரஸ்பெக்டிவ் ஆஃப் ஆல் ரிலிஜியன்ஸ். அது இம்பார்ட்டன்ட். அதெல்லாமே நான் பார்த்துட்டு தான் வந்து உங்களை நான் அப்ரோச்சே பண்ணேன். ஸோ அதை பத்தி கொஞ்சம் அந்த ஹைலைட் சொல்லுங்க, வியூவர்ஸ்க்கு தெரியட்டும் அது என்ன மகத்துவம் இருக்குன்றது தெரியட்டும். நம்ம நிறைய வந்து வெளியில தெரியாம க்ளோஸ் பண்ணி வச்சுட்டோம். இனிமேல் ஓப்பன் த கேட், ஓப்பன் த பாட்டில் மாதிரி ஓப்பன் த கேட் தாங்க. இல்ல நான் தான் சொன்னேன்லம்மா, எங்கிட்ட உடல்நிலை சரியில்லை அப்படின்னு எங்க கிளினிக்கு வர்றவங்களுக்கு ஃபர்ஸ்ட் திங் என்ன பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, முடிஞ்ச அளவு மெடிசன் இல்லை. அது மைண்ட் ரிலேட்டட் இஷ்யூவா இருந்ததுன்னா ஃபர்ஸ்ட் மைண்டுக்கு தான் ட்ரீட்மெண்ட். கண்டிப்பா நல்ல ரிலேஷன்ஷிப், அதுக்கான விஷயங்கள், எங்க அவர் எமோஷனல் ஆயிருக்காரோ அதுக்கான சொல்யூஷன் இதெல்லாம் பார்த்துட்டு கடைசியா தான் ஹெல்த்ல இஷ்யூஸ் இருந்ததுன்னா கடைசியா தான் மருத்துவம். ஸோ அதனால அவங்களுக்கு ஈஸியா அவங்களால ஐடென்டிஃபை பண்ணிக்க முடியுது. ஸோ மருந்து எல்லாமே முடிஞ்ச அளவுக்கு நகர்த்திட்டு போறாங்களே. அதனால ஆட்டோமேட்டிக்கா இது வந்து பை மவுத் தான் அவங்களுக்கு ரீச் ஆகுது. ஸோ ஃபர்ஸ்ட் இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா, பட்ஜெட் பெருசா இருக்காது, பெருசா மருத்துவம் இருக்காது. ஆனா அங்க கொடுக்குற மருந்து ரொம்ப சின்ன மருத்துவமா சின்ன மருந்தா இருக்கும். ஒரு எக்ஸாம்பிள் திருபலா அப்படின்னு இருக்கும். வெளியே 90 ரூபாயா இருக்கும், எங்கிட்ட ஒரு 200 ரூபாயா இருக்கும். அந்த ஃபியர் அவனுக்கு இருக்கும், என்ன இது இவ்வளவு கஷ்டம் இருக்கு. இந்த குணப்படம்ங்கிற விஷயத்தினாலதான் இப்படி வந்திருக்குங்கிறத உங்களுக்கு புரிஞ்சுக்க முடியாது. அதனால இந்த மெடிசன் டாக்டர் வழியே போகாது, எங்க வழியே மட்டும்தான் போகும். அதோட ரிசல்ட் வந்து பார்க்கும்போது எங்கிட்ட டைரக்டா வரது அமேசிங் ரிசல்ட்டா சின்ன யோகா பிராக்டிஸ் செய்ய வச்சிருவோம். நீங்க கூட டிராவல் பண்ணா கண்டிப்பா செய்ய வச்சிருவோம். ஒரு 10 ஆசனாஸ் செய்ய வச்சிருவோம். மெல்ல மெல்ல, அதாவது டிஃபிகல்ட் இல்லாம யாருக்கு எது முடியுமோ அந்த பேசிஸ்ல சில விஷயங்கள் பண்ண வச்சுட்டு பிரீத்திங் டெக்னிக்ஸ் எல்லாம் அப்படியே உள்ள கொண்டுட்டு போறதுனால மெடிடேஷன்ஸ் ஆல்மோஸ்ட் வேதாத்ரி மெடிடேஷன்ஸ் எல்லாமே மெல்ல அது அவங்க புரிஞ்சுக்கிற விதத்துல அவங்களுக்கு எது தேவையோ, எல்லா மெடிடேஷன்ஸ் இல்லை, அவனுங்களுக்கு வேதாத்திரியத்துல எது சொல்லப்பட்டிருக்கோ அதுல அவனுக்கு எது சூட் ஆகுமோ அதை அப்படி டீச் பண்ணி அப்படி கொண்டுட்டு போயிட்டு இருக்கோம். அதனால உங்களுக்கு இண்டிவிஜுவல் கேர் அப்படிதான் கொண்டு போயிட்டு இருக்கோம். கரெக்டுங்க, சூப்பர். வியூவர்ஸுக்கு இவ்வளவு நேரம் நம்ம பேசிட்டு இருந்தோம், உங்களுடைய மெசேஜா வியூவர்ஸுக்கு என்ன கொடுக்க? மெசேஜ் அப்படின்னா,
இந்த மருத்துவம் உலகத்துல இல்லை, கண்டிப்பா. சித்தர்கள் சொன்னது. இதுக்கு அவங்க என்ன பண்ணணும்னா, இந்த குணப்பாடம் சுத்தி முறைகள் அப்படிங்கிறது வந்து வெளியே யாருக்குமே தெரியல. இப்படி சுத்தி முறைகள் செய்த மருந்துக்களை வாங்க சாப்பிட ஆரம்பிச்சோம்னா அதோட ரிசல்ட் அமேசிங். இவங்க இந்த சித்தர் டாக்டர்கிட்டயோ ஆயுர்வேதிக் டாக்டர்கிட்டயோ போகும்போது சின்ன மருந்து வாங்குறதா இருந்தாலும் இது குணப்படம் செய்யப்பட்டதாக எங்களுக்கு வேணும்னு கேட்க ஆரம்பிச்சோம்னா, இது மெல்ல ஸ்டாண்டர்டைஸ் ஆச்சுன்னா இதை விட சிறந்த மருத்துவம் இல்லை. உங்க கையில ஒரு ஆப்ரேஷன் அப்படிங்கிறது உங்க பாடியில தொடப்படாது. அலோபதி மெடிசன் நான் கிரிட்டிசைஸ் பண்ணல, நீங்க மருந்துங்கிறது எடுக்க வேண்டியது வராது. உங்க வீட்டில் இருக்கக்கூடிய உணவுப் பொருட்களே மருந்தாக செயல்படும் அளவுக்கு மாறி இருக்கும். அதுவே போதுமானது. அதை நீங்க ஒவ்வொரு மருத்துவர்கிட்டையும் நீங்க வாங்குற சித்த மருத்துவமாக இருந்தாலும் சரி, ஆயுர்வேதமா இருந்தாலும் சரி, குணப்பாடம் செய்யப்பட்டதை கேட்டு வாங்க ஆரம்பிச்சீங்கன்னா உங்க ரிசல்ட் வேற நல்ல அவேர்னஸாக இருக்கும். இதுதான் நம்ம சொல்றாங்க. சரியா? தேங்க்யூ. நன்றிங்கய்யா, ரொம்ப நன்றி. உங்க டைம் நீங்க கொடுத்ததுக்கு. ரொம்ப அமேசிங்கா வந்து அந்த ப்ராடக்ட்ஸ் பத்தியும் நீங்க எப்படி குணப்பாடம் பண்றாங்க மருந்துகள் பத்தி நீங்க சொல்லியிருக்கீங்க. வியூவர்ஸுக்கு வந்து அது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் கண்டிப்பா. தேங்க்யூங்கய்யா, தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப நன்றிங்கய்யா. வாழ்க வளமுடன். நேர்களே, இன்னைக்கு நம்ம கண்ட நேர்காணல் வந்து உங்களுக்கு ரொம்ப உபயோகமா இருந்திருக்கும் அப்படின்றது அதுல வந்து கொஞ்சம் கூட வந்து ஒரு சந்தேகமே இல்லை. அமேசிங் ப்ராடக்ட்ஸ், பயோஜென் பத்தி, ஹெர்பல் டீ, டயபெட்டிஸ்க்கு தேவையான ஹெர்பல் டீ, அந்த மாதிரி கடுக்காய் பொடி, நெல்லிப்பொடி, இதெல்லாம் எப்படி சுத்திகரிப்பு பண்றாங்க, எந்த முறையில பண்றாங்க, அது எந்த மாதிரி நோய்களை வந்து தீர்க்குது, அதே மாதிரி ஓம தண்ணீர் இதெல்லாமே எப்படி ஆக்சிஜன் லெவலை இன்க்ரீஸ் பண்றது, அந்த சுத்திகரிப்பு முறையினால அந்த பொருளோட வீரியத்தன்மை, அந்த பொட்டன்சின்னு சொல்லக்கூடிய அந்த வீரியத்தன்மை எப்படி இன்க்ரீஸ் ஆகி அதை நமக்கு பல நல்ல விதமான மாற்றங்களை உருவாக்குதுன்றத நம்ம இன்னைக்கு பார்த்தோம். இதுக்கு வந்து நோய் அப்படின்னு ஒரு மருந்துக்கு போறதுக்கு முன்னாடி நம்ம நோயே இல்லாம வாழறதுக்கு உண்டான அந்த மென்டல் ஹெல்த் வந்து எவ்வளவு இம்பார்ட்டன்ட் அப்படின்றத பத்தியும் ஐயா வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ நோயின்றி நாம் வாழணும் அப்படின்னாக்கா உணவு பழக்க வழக்கங்கள் மட்டும் போதாது, யோகா ஆசனை முறைகள் மட்டும் வந்து போதாது, மனநலம் அப்படின்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட், அந்த மைண்ட் ஹெல்த் அப்படின்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்போ ஹீல் யுவர் மைண்ட், ஹீல் யுவர் பாடின்ற மாதிரி உங்களுடைய மைண்டை வந்து நீங்கள் ஹீல் ஆரம்பிக்கும் போது ஆட்டோமேட்டிக்காக உங்கள் பாடி அதுக்கு தேவையான ஹீலிங் ப்ராசஸ்க்கு போகும். ஸோ அப்போ நம்ம தேவையில்லாத கழிவுகள், வீடை எப்படி நம்ம தினம் கூட்டி சுத்தப்படுத்துகிறோமோ அது மாதிரி நம்ம மைண்டில் தேவையில்லாமல் கழிவுகள் தங்கி இருக்கு. அந்த கழிவுகள் தான் உடம்புல வந்து டாக்ஸின்ஸா எங்கெங்கயோ போய் அக்யூமுலேட் ஆகி அது டிசீசஸா மேனிஃபெஸ்ட் ஆகுது. ஸோ எப்படி நம்ம வீட்டை தினம் கூட்டி சுத்தப்படுத்துறோமோ மைண்டை கூட்டி சுத்தப்படுத்தணும். அதுக்கு உண்டான ஒரு முறை தான் தியான பயிற்சி, மூச்சு பயிற்சி. இது எல்லாமே வந்து மெடிடேஷன். எங்க போய் சுத்தி வந்தாலும் அந்த இறைத்தன்மையில தான் போய் முடியும். அந்த இறைத்தன்மையோட நீங்க கனெக்ஷன் வச்சுக்கணும் அப்படின்னும் போது ஆட்டோமேட்டிக்கா மெடிடேஷன்ல வந்து வரும். அப்ப அந்த மெடிடேஷன் பண்ணும்போது உங்களுடைய மைண்ட் ஃபர்ஸ்ட் கிளியர் ஆகும், ஹெல்த்தியா இருக்கும். உங்க மைண்ட் ஹெல்த்தியா இருந்தா ஆட்டோமேட்டிக்கா எனர்ஜி பிளாக்ஸ் இருக்காது. அப்போ உங்களுடைய பாடி, பிசிக்கல் பாடி ஹெல்த்தியா ஆக ஆரம்பிக்கும். இப்போ வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் வந்து ஒரு டெஃபினேஷன் சொல்றாங்க ஹெல்த்துக்கு. ஹெல்த் இஸ் அ கம்ப்ளீட் ஸ்டேட் ஆஃப் பிசிக்கல், மென்டல் அண்ட் எமோஷனல் வெல்பீயிங் அப்படின்றாங்க. அப்போ பிசிக்கல் ஹெல்த் மட்டும் கிடையாது, பிசிக்கல், மென்டல் அண்ட் எமோஷனல் வெல்பீயிங், இது மூணும் சார்ந்தது தான் ஹெல்த். இந்த இடத்துல வந்து நமக்கு பிசிக்கல் ஹெல்த்துக்கு மட்டும்தான் ஹெல்த்துன்னு நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஆனால் மென்டல் ஹெல்த்தோ எமோஷனல் ஹெல்த்தை பற்றியோ யாருமே கேர் பண்ணுறது கிடையாது. இந்த மென்டல் அண்ட் எமோஷனல் ஹெல்த்துக்கு வந்து நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து அதை வந்து நம்ம இஃப் யூ டேக்கிங் ப்ராப்பர் கேர் ஆஃப் அவர் மென்டல் அண்ட் எமோஷனல் ஹெல்த், ஆட்டோமேட்டிக்லி பிசிக்கல் ஹெல்த் வில் பி டேக்கன் கேர். ஸோ இந்த இன்டர்வியூ வந்து உங்களுக்கு அந்த அவேர்னஸை கண்டிப்பாக கொடுத்துருப்போம் அப்படின்ற ஒரு நம்பிக்கையோட உங்ககிட்ட இருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். சொல்லடி சிவசக்தி, என்னை சுடர்மிகும் அறிவுடன் படைத்து விட்டாய், வல்லமை தாராயோ இந்த மானுடம் பயனுற வாழ்வதற்கே.